வயசானவங்க அவசரமா போயிட்டு குழந்தைய பார்க்க போயிட்டு ப்ளீஸ் அவசரமா போகணும். அவசரமா போகணும். ப்ளீஸ்ப்பா போங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? வயசானவங்க இருக்காங்க. காவல்துறை கண்ணில் படுற வர முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாதி வெறி பிடிச்ச தற்குறி பயல்களை போலீஸ் கைது பண்ணி எங்க நடந்திருக்கு அப்படின்னா மதுரை டு திண்டுக்கல் ஹைவேஸ்ல நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்தது கடந்த மே 23ஆம் தேதி. வருஷம் அந்த மே 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாமன்னர் பெரும்பெடுகு முத்தரையர் சதய விழா ஒன்று நடக்கும். அந்த சதய விழாவை கொண்டாட போறவங்க எல்லாம் ஒரு கூட்டம் பண்ண செயல். இந்த சில்லறைங்க எல்லாம் பைக்ல வந்துட்டு அந்த கொடியை வச்சுக்கிட்டு அந்த ஜாதி கொடியை வச்சு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அந்த ஹைவேஸ் பூரா அப்படியே முறுக்கிக்கிட்டு வழியில பொதுமக்கள் வண்டியில போறவங்களை பூரா வழிமறிச்சுக்கிட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணி அவங்களை இரிட்டேட் ஜாதி வெறியில ரொம்ப அராஜகம் பண்ணிருக்காங்க. ஒரு ஹைவே வருஷம் நிறைய ஜாதிக்காரங்க இந்த மாதிரி அவங்களோட குரு பூஜை அது இதுன்னு பண்ணிட்டே இருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா வயசானவங்க போறாங்க, பயப்படுறாங்க, குடும்பமே பயப்படுது. எங்க ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணோம்னா எதுவும் பண்ணிடுவாங்களோ, வண்டியை கொண்டாந்து எதுவும் இடிச்சிருவாங்களோ, இடிச்சா கூட ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு கிளியர் பண்ணிக்கலாம், ஆனா நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், என்னமோ அந்த கொடியை வச்சு மறைச்சிக்கிட்டு செக் போஸ்ட் மாதிரி மறைச்சிக்கிட்டு அந்த வீம்புக்குனே ஒருத்தன் வண்டிக்கு முன்னாடியே ஒட்டி போயிட்டு இருப்பேன். அவ்வளவு போக அந்த கூட்டம் கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள அப்படியே என்னமோ சுரந்துரும். ஆனா அந்த சுரக்கிறதெல்லாம் போலீஸ் பிடிச்சி பொட்டியராவனா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை கண்ணில் படுற வர அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவங்க மேல கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுத்தே. அந்த மாதிரி சில்லறைங்களுக்கு பயந்தே மக்கள் பொதுமக்கள் வாழ்றதா அந்த நாட்டுக்குள்ள.